ஓகே, இப்போ நான் ஒரு ரூஃப் ஸ்லாபோட டயக்ராம் மாதிரி வரைஞ்சிருக்கேன், ஒரு லேஅவுட் மாதிரி. நமக்கு ஒரு ரூஃப் ஸ்லாப் வந்து ஒரு 5 மீட்டர் லென்த் இருக்குது, 5 மீட்டர் வித் 8 மீட்டர் லென்த்து. தென் ஸ்லாபோட திக்னஸ் வந்து 150 mm. இதை நம்ம வால்யூமாக மாற்றணும். அப்போ அதோட வால்யூம் எவ்வளோ வரும்னு பார்ப்போம். இப்போ செக் பண்ணுவோம். 3 மல்டிபிள் பண்ணிடுவோம். அதையும் கொடுத்துட்றேன் நான் எல்லா டேட்டாவையும். Five into 8 into 0.15. 0.15. 6 மீட்டர் கியூப் வருது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரூஃப் ஸ்லாபுக்கு வந்து 6 மீட்டர் கியூப் காங்கிரீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது நீங்கள் மீட்டில் இருந்தாலும் சரி, சிஎஃப்டியில் இருந்தாலும் சரி, சிஎஃப்டியாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ சிஎஃப்டின்னு பார்க்கும்போது அப்படியே 6 into 35 கொடுத்துடலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். 35ன்றது ஆமாம், காமனாக எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீட்டர் கியூப்னா 35 சிஎஃப்டி தான். அது எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சரி. ஓகே, 35 சிஎஃப்டி அதில் வால்யூம் பிடிக்கும். இப்போ 35.32 போட்டோம்னா வால்யூம் வந்து 210 வருது. ஆமாம். இப்போ நம்ம தனித்தனியாக எடுக்க தேவையில்லையா? சிமெண்ட் தனியாக? அதான் இப்போ நம்ம டோட்டல் வால்யூம் எடுத்துட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம சிமெண்ட் தனியாக எடுக்கணும், எல்லாத்தையுமே எடுக்கணும். இந்த மாதிரி வரும். ஓகே, இது நமக்கு தேவையான டோட்டல் வால்யூம், டோட்டல் காங்க்ரீட் வால்யூம். இதிலேருந்து நாம் இப்போது சிமெண்ட்டு, சாண்ட்டு அண்ட் அக்ரிகேட் 3 எடுக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்கணும்? சேம் அதே மெத்தடில் பண்ணலாம். இப்போ M20 அப்படின்றது நமக்கு இந்த ரேஷியோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, 1/1 + 1.2 + 3. இதை எடுத்துக்கணும் நமக்கு அப்படியே. ஓகே, 1க்கு பதிலாக 6 யூஸ் பண்ணுறோம். நோ, அந்த வால்யூம் மல்டிபிள் பண்ணும்போது தான் நம்ம அதை எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல இப்போ சிமெண்ட்டு சிமெண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு 1/5.5 into 1.57 அதை ட்ரை வால்யூமாக மாற்றுறதுக்காக. ஓகே, அடுத்து இது 1.57 காமனாக எடுக்கலாமா? எப்பவுமே எடுத்துடலாம். ஆமாம், 1.57 எடுத்துடலாம் காங்கிரீட் ஒர்க்குக்கு. இந்த வேல்யூ இன்ட்டு நம்மளோட ரெக்யர்டு வால்யூம் 6 மீட்டர் கியூப், அதை போட்டுருக்கோம். அது நீங்கள் 6 மீட்டர் கியூப் போடலாம், ஆர் 211 சிஎஃப்டியும் போடலாம். 6 into 1440 சிமெண்ட்டோட 1 மீட்டர் கியூபோட வேல்யூ, கேஜி, ரெக்யர்டு கேஜி. இந்த 3 மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ 1/5.5 into 1.57 நமக்கு எவ்வளோ வருதுன்னா 0.285 வருது. 28 into 6, அந்த ஆன்சர் into 6, அந்த ஆன்சர் into 1440. டோட்டலாக நமக்கு ரெக்யர்டு சிமெண்ட் வந்து 244,2466.327 வருதா? ஒரு நிமிஷம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த 6 மீட்டர் கியூப் உள்ள ஸ்லாப், ரூஃப் ஸ்லாபுக்கு நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு 466 கிலோ சிமெண்ட் வேணும். ஓகே, 2466. ஆமா, நீங்க அப்படியே டிவைட் பை 50 போடும்போது எத்தனை பேக்னு கிடைக்கும்? 50 போட்டோம்னா எவ்வளவு பேக்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, நியர்லி 50 பேக்ஸ் வருது. ஆமா, 49.32. 49.3 வர்றதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 15 எடுத்துக்கலாம். 50 பேக்ஸ். ஓகே, இப்படி எடுத்துக்கலாம். தென் அடுத்தது சாண்டு.
1.5 divided by 5.5 into 1.57 into 6 meter cube 6 meter cube ஆமா into அந்த into kg unit weight 1600 600 4000 ஆமா 4110 வருதா எனக்கு இது வருது 0.5 0.5 அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த வேல்யூவோட கேஜிஸ் இதை நம்ம சிஎஃப்டியாக மாற்றுறதுக்கு 4110.54 டிவைடட் பை வெயிட் 45.3 45.3 கொடுத்தா எவ்வளோ சிஎஃப்டின்னு கிடச்சிரும் 90 வருதா 90.7 வருது எனக்கு 90.74 வருது சிஎஃப்டி அது வந்து 3 divided by 5.5 into into 1.57 into 6 into அதோட யூனிட் weight into 1450 எடுத்து பார்க்கலாம் அதை 7450 வருது கேஜி இப்போ இதை நம்ம சிஎஃப்டியாக மாற்றுறதுக்கு 7450 பாயிண்ட் divided by 6 divided by 43.8 43.8 இதை கொடுக்கணும் 60 ஆமாம் sorry 169 வருது 75 சிஎஃப்டி அப்போ இது வந்து நம்ம ஓகே அப்போ இதுக்கு இந்த இந்த ரூஃப் ஸ்லாபுக்கு காங்கிரீட் போடணும்னா நமக்கு 50 பேக் சிமெண்ட் வேணும் 90.70 90 சிஎஃப்டி மணல் வேணும் 170 சிஎஃப்டி ஜல்லி வேணும் ஓகே அப்போ ஜல்லி வந்து ஒரு 1.25 யூனிட் வருது 170னா 1.25 150னா 1.5 170 வரனால 1.25 யூனிட் வருது 1.25 யூனிட் தேவைப்படுது சாண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 யூனிட் தேவைப்படுது ஆமா சிமெண்ட் 50 பேக் தேவைப்படுது இந்த மாதிரி ஃபைன் பண்ணணும் நீங்கள் மொத்த யூனிட் எடுத்து ஃபைன் பண்ணணும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணான்றதை கண்டுபிடிச்சிடலாம் முன்னாடியே இந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ மேபி இன்றைக்கி உங்களுக்கு ரூஃப் ஸ்லாப் கட்ட பண்ண போகிறீங்க ஒரு நாளைக்கு வந்து ரூஃப் ஸ்லாப் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் இதை வச்சு இவ்வளோ ஸ்டாக் இருக்கான்றதை நீங்கள் ப்ரீ பிளான்டாக செக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இப்போ அதே ஃபீட்டில் பார்த்தோம்னா இப்போ 5 மீட்டர்னா ஃபீட்டில் எவ்வளோ வரும் 5.28 3.28 16 அடி வருது 16 அடி லென்த் வருது இது வந்து 8 மீட்டரா 8 மீட்டர் ஃபீட்டாக மாற்றணும்னா 26 into 16க்கு 26 3.26 ஆமாம் 16க்கு 26 ரூஃப் ஸ்லாப் போடுறதுக்கு நமக்கு இவ்வளோ மெட்டீரியல் வேணும் ஓகே இந்த மாதிரி ஃபைன் பண்ணிடலாம் அப்ப இது 16க்கு 26ன்றப்ப எங்க சேஞ்சஸ் வரும் பிரதர் நமக்கு இதுல மட்டும் சேஞ்சஸ் அளவு மாறும் போதெல்லாம் எப்பெல்லாம் அந்த ரூஃப் ஸ்லாபோட லென்த் பிரெத் மாறுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் சேஞ்சஸ் வரும் இந்த வால்யூம் சேஞ்சஸ் வரும் இல்லையா வால்யூமில் சேஞ்சஸ் வரும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஸ்லைடில் பார்த்தீங்களா 1 மீட்டர் கியூப்க்கு எவ்வளோ வரும்னு கண்டுபிடிச்சிட்டோமா ஆமா இப்போ நமக்கு வந்து 6 மீட்டர் கியூப் வருது அப்போ 6 × 8 6 × 16 6 × 21 அந்த 21 அந்த மாதிரி போட்டாலே போதும் அப்போ நமக்கு டோட்டல் கிடைச்சிடும் இந்த மாதிரி நீங்கள் 1 மீட்டர் எல்லா ரேஷியோவுக்கும் இங்கே இருக்கிற எல்லா ரேஷியோவுக்கும் நீங்கள் 1 மீட்டருக்கு மட்டும் கண்டுபிடிச்சி வச்சா போதும் அதை நீங்கள் எப்போல்லாம் அந்த ஒர்க் பண்ண போகிறீங்களோ அப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஈஸியாக எவ்வளோ மீட்டர் இருக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாமே பேஸ் வந்து இந்த யூனிட் வெயிட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு மெட்டீரியலும் 1 மீட்டருக்கு எவ்வளோ இருக்கணுமோ அந்த யூனிட் வெயிட் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு இதை மட்டும் தெரிஞ்சு அதில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க வேணாம் இந்த மாதிரி இந்த சிமெண்ட் நார்மலா லென்த் இப்போ நம்ம யூனிட் வெயிட் தெரிஞ்சாலே எல்லாத்துக்கும் வெயிட் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்ட் ஏன்னா நம்மளோட பில்டிங்கை வச்சு வால்யூம் எடுத்துருவோம் அந்த வால்யூம் பில்டிங் டைமண்ட் அதோட யூனிட் வெயிட் போட்டாலே ரெக்யர்டு வால்யூம் கிடைச்சிரும் நமக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படுதோ அது கிடைச்சிடும் அவ்வளோ ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் கான்செப்ட் எல்லாமே
அதுக்கடுத்து கொஞ்சம் யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சால் போதும். ஒரு மீட்டர்னா எத்தனை ஃபீட் அந்த மாதிரி தெரிஞ்சால் போதும். இப்போ இது வந்து 5 மீட்டர் அப்படின்னா அந்த 5 into 3.28 போட்டிங்கன்னா 3.28 கிடைச்சிடும். 16. அவ்வளோதான். இப்போ இந்த 6 போட்டதுக்கு பதிலாக நம்ம 211 போட்டிருந்தோம்னா எத்தனை சிஎஃப்டினே கிடைச்சிருக்கும் டேரெக்டாக. இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 0.5 பாருங்களேன். இந்த இடத்துல 6 போட்டிருக்கீங்கல்ல, நம்ம 6 into 140 போட்டோம், இந்த 1440 போட்டோமா, ஆமா. இதுக்கு பதிலாக இந்த சிஎஃப்டியை போட்டிருந்தோம்னா டேரெக்டாக இந்த இது கிடைச்சிருக்கும், 90.74 கிடைச்சிருக்கும் இதுக்கு பதிலாக. ஓ, ஏன்னா நமக்கு சிமெண்ட் தான் கேஜியில் வேணும், இது கரெக்டு. ஆனால் அதான். சாண்டும் அக்ரிகேட்டும் சிஎஃப்டியில் தான் வேணும். அப்போ இந்த வேலையிலே போட்டு இதில் போட்டு பாருங்க. 1/5 divided by 5.5 into 1.57 into 211.9 போட்டு பாருங்க. வந்துருது. வருதா? 90.7 வருது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம அந்த கேஜி டிவைட்லாம் பண்ண வேண்டாம். சிஎஃப்டிவே டைரக்டா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, எவ்வளவு வால்யூம் கிடைச்சிருக்கோ சிஎஃப்டி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி போட்டால் கூட எனஃப் தான். அதுவும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா இங்கே போட்டால் என்ன ஆகும், அதை நம்ம சிமெண்ட்லேயும் போடலாம். போட்டால் என்ன ஆகும், சிமெண்ட் சிஎஃப்டியில் கிடைச்சிடும். நம்ம சிமெண்ட் வந்து பேக் தான் கால்குலேட் பண்ணணும். அதெல்லாம் எப்பவுமே கேஜி தான் பண்ணணும். அதை இப்போ மீட்டர் கியூப்ல தான் போடணும். அதை சிமெண்ட்டை மட்டும் இந்த மாதிரி மட்டும் சின்ன சின்ன இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலாவும் இருக்காது. எல்லாமே அடிஷன் மல்டிபிகேஷன் மட்டும் தான் இருக்குமே தவிர ஃபார்முலாஸ்லாம் எதுவும் கிடையாது. இதை மட்டும் கவனிச்சாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம் கால்குலேஷன். ஓகே ப்ரோ, இன்னைக்கு இந்த அளவு போதும். ஓகே, நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அந்த 10 ஆயிடுச்சு, ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.